ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாமுக்காக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம இன்ட்ரொடக்ஷன் முடிச்சிட்டோம். லாஸ்ட் கிளாஸில் என்னென்ன நம்ம பார்த்தோன்னா கம்யூனிகேஷன்ஸ், லாங்குவேஜஸ், டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ், லிமிட்டேஷன்ஸ், நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ராயிங், பர்பஸ் ஆஃப் ஸ்டடிங் இன்ஜினியரிங் ட்ராயிங், மெயின் டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ராயிங் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது கன்வென்ஷன்ஸ், ட்ராயிங் ஷீட்ஸ் பார்க்க போகிறோம், சைஸஸ் ஆஃப் ட்ராயிங் ஷீட்ஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு குவாலிட்டி ஆஃப் பேப்பர் யூஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபோல்டிங் ஆஃப் ஷீட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கன்வென்ஷன்ஸில் வந்து மெட்டல்ஸ் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னா மெட்டல்ஸ், கிளாஸ், பேக்கிங், இன்சுலேட்டிங் மெட்டீரியல், லிக்விட், வுட், கான்கிரீட் இருக்குது. மெட்டல்ஸ் வந்து ஸ்டீல், கேஸ்ட் அயர்ன், காப்பர் அண்டர்ஸ் அலாய்ஸ், அலுமினியம் அண்டர்ஸ் அலாய்ஸ்க்கெலாம் ஸ்லாண்டிங் லைன்ஸ் போடுற மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி சிம்பிளுக்கு போடணும். லெட், ஜிங்க், டின், ஒயிட் மெட்டலுக்கு ரெண்டு ஒரு மெட்டல்ஸே நம்ம ஸ்லாண்டிங்காக வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம சிம்பிள்ஸ் போடணும். நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்கு வந்து லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் போடணும். பேக்கிங் அண்ட் இன்சுலேட்டிங் மெட்டீரியலுக்கு டாட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு டாட் வந்து பெர்சிலின், ஸ்டோன்வேர், மார்பிள், ஸ்லேட்டுக்கெலாம் இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணணும். Asbestos, fiber, felt, synthetic resin products, paper, cork, linoleum, rubber, leather, wax, insulating and filling materials இதுக்கெல்லாம் க்ளோஸ்ட் லைன்ஸ் போடணும். நமக்கு லிக்விடுக்கு தெரியும், ஆல்ரெடி வி நோ லிக்விட்னா நம்ம இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரம் ஸ்மால் கிளாஸஸ்லேருந்தே நம்ம பார்த்துட்ருக்கோம். வாட்டர், ஆயில், பெட்ரோல், கெரோசின் எக்ஸெட்ரா. வுட்டுக்கும் நம்ம இந்த மாதிரி சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். வுட், ப்ளைவுட்க்கு, கான்கிரீட்டுக்கு இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஷீட்ஸ், இன்ஜினியரிங் ட்ராயிங் ஷீட்ஸ் எப்படி இருக்கணும். ட்ராயிங் பேப்பர் முதல்ல பார்க்கலாம். There are two types of drawing paper are there: handmade paper, mill-made paper. Handmade paper have rough surfaces, pale in color and not used for regular work but means for charts. ஹேண்ட்மேட் பேப்பர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா ரஃப் சர்ஃபேஸாக இருக்கும், பேல் இன் கலர் அண்ட் நாட் யூஸ் ஃபார் ரெகுலர் ஒர்க்குக்கெலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஹேண்ட்மேட் பேப்பரை. மில்மேட் பேப்பர்ஸ்லாம் யூஸ்டு ஃபார் ரெகுலர் ஒர்க் அண்ட் ஆர் அவைலபிள் இன் டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் ரூல்ஸ். வி ஆர் ஸ்பெசிஃபைட் பை தயர் வெயிட் இன் கிலோகிராம் பர் ரீம் ஆர் டென்சிட்டி இன் கிராம் பர் ஸ்கொயர் மீட்டர். ட்ராயிங் பேப்பரை பேசிக்காக 2 டைப்ஸ் சொல்கிறாங்க. ஒன்று ஹேண்ட்மேட் பேப்பர், இன்னொன்று மில்மேட் பேப்பர். ஹேண்ட்மேட் பேப்பர்லாம் ரஃப் சர்ஃபேஸாக இருக்கும், பேல் இன் கலர் and not used for regular work. For example, handmade பேப்பர்னால் சார்ட்ஸை தான் சொல்கிறாங்க. மில்மேட் பேப்பர்னால் யூஸ்டு ஃபார் ரெகுலர் ஒர்க். அது வந்து மில்மேட் பேப்பர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் ரூல்ஸில் இருக்கும். அதோட வெயிட் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா கிலோகிராம் பர் ரீம் ஆர் டென்சிட்டி இன் கிராமில் வந்து டென்சிட்டி மெஷர் பண்ணுவாங்க. பர் ஸ்கொயர் மீட்டருக்கு, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு டென்சிட்டி இன் கிராம், கிலோகிராம் பர் ரீம் அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு சைஸஸ் ஆஃப் ட்ராயிங் ஷீட்ஸ். While working or handling, the papers are liable to tear on the edges, so slightly large size sheets are prepared. Large size sheets அதான் untrimmed sheets தான் லார்ஜ் சைஸ் ஷீட்ஸ் சொல்கிறாங்க. எப்பவுமே நம்ம ஒரு ஷீட் ஒர்க் பண்ணுறப்ப வரைகிறப்ப அதோட எட்ஜஸ்லாம் டியர் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்பவே லார்ஜ் சைஸை அன்ட்ரிம்டு லார்ஜ் சைஸ் ஷீட்ஸை தான் இங்கே அன்ட்ரிம்டு சொல்கிறாங்க. லார்ஜ் சைஸ் ஷீட்ஸை நம்ம யூஸ் பண்ணி வரையணும். தென் அதுக்கப்புறம் அது ஆர் ட்ரிம்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ், அதுக்கப்புறம் அதை நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. நம்ம தேவையான சைஸை கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து இங்கே ட்ராயிங் ஷீட்ஸ் எல்லாம் பிக்கஸ்ட்டு சைஸ் ஆஃப் ட்ராயிங் ஷீட்ஸை எப்படி நோட் பண்ணுறாங்கன்னா A0 சொல்கிறாங்க. ஏரியா ஆஃப் பிக்கஸ்ட் சைஸ் A0 is 1 meter square and its length and breadth are in the ratio 1:√2. லென்த் அண்ட் பிரெத்தெல்லாம் எந்த ரேஷியோவில் சொல்கிறாங்கன்னா 1:√2ல் எடுத்துக்கிறாங்க. ஒரு ஷீட்டோட லென்த் அண்ட் பிரெத் வந்து எந்த ரேஷியோவில் இருக்குன்னா 1:√2. இங்கே சம் ரிலேஷன்ஸ் காமிச்சிருக்காங்க. 2 series of successive size are obtained by either halving or doubling along the length. Therefore, the area of successive sizes are in the ratio 1:2.
ஏரியாவோட சக்ஸசிவ் சைஸ் ஏரியாவோட ரேஷியோ அப்படின்னு கேட்டால் 1:2, லென்த் அண்ட் பிரெட்த் ஆர் இந்த ரேஷியோன்னு கேட்டால் 1:√2. அவ்வளோதான். இதுதான் சைஸ் ஆஃப் த ட்ராயிங் ஷீட்ஸ். ஸோ ட்ராயிங் ஷீட்ஸ் வரையணும்னா ஃபஸ்ட்டு அன்ட்ரிம்டு சைஸ் எடுத்துக்கணும், தென் they are trimmed afterwards. ஒரு பிக்கஸ்ட் சைஸ் எல்லாம் இங்கே என்ன டினோட் பண்ணுறாங்கன்னா A0, லென்த் அண்ட் பிரெட்த் ஆர் இந்த ரேஷியோ வந்து 1:√2. ஏரியா ஆஃப் சக்ஸசிவ் சைஸ் அந்த ரேஷியோ, ஏரியாவோட ரேஷியோன்னு பார்க்குறப்ப 1:2. தென் இந்த பேப்பர் நம்ம ஷீட்ஸ்லாம் எப்படி டிசைனேட் பண்ணுறாங்கன்னா சிம்பிள்ஸ் ஆஸ் A0, A1, A2, A3 எக்ஸெட்ரா. ட்ரிம்டு சைஸ் அன்ட்ரிம்டு சைஸ் சொல்கிறோம், அதான் நமக்கு தெரியும். அன்ட்ரிம்டு சைஸ்னால் லார்ஜர் ஷீட்ஸ் தான் அன்ட்ரிம்டு சைஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கிறது தான் ட்ரிம்டு சைஸு. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். A0, A1, A2, A3, A4, A5. ட்ரிம்டு சைஸ்னால் 841 × 1189. A1னா A1ஓட ட்ரிம்டு சைஸ் வந்து 594 × 841. A2ஓட ட்ரிம்டு சைஸ் வந்து 420 × 594. A3 இது வந்து 297 × 420. A4ஓட சைஸ் ஷீட் வந்து 210 × 297. A5ஓட ஷீட்ஸ் வந்து 148 × 210. இது எல்லாமே ட்ரிம்டு சைஸ். அன்ட்ரிம்டு சைஸ்க்கு பார்க்கலாம். A0ஓட அன்ட்ரிம்டு சைஸ் வந்து 880 × 1230. A1ஓட அன்ட்ரிம்டு சைஸ் 625 × 880. A2ஓட அன்ட்ரிம்டு சைஸ் 450 × 625. A3ஓட அன்ட்ரிம்டு சைஸ் 330 × 450. A4ஓட அன்ட்ரிம்டு சைஸ் 240 × 330. A5ஓட அன்ட்ரிம்டு சைஸ் 165 × 240. இதுலேயே எலாங்கேட்டட் சீரீஸு, ஸ்பெஷல் எலாங்கேட்டட் சீரீஸும் இருக்குது. இந்த பாக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். A0, A1, A2, A3, A4, A5 ட்ரிம்டு சைஸ் அன்ட்ரிம்டு சைஸ். ட்ரிம்டு சைஸ்னால் 841 × 1189, 594, 420, 297, 210, 148. அது முன்னாடி இருக்க சைஸஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 841 × 1189, 594 × 841, 420 × 594. நம்ம ஒரு சைஸ் இதை படித்தாலே நம்ம இது வந்து முன்னாடி இருக்க சைஸை நம்ம எழுதிக்கலாம். 841, 594, 420, 297, 210, 148. அன்ட்ரிம்டு சைஸை 880, 625, 450, 330, 240, 165. 880 × 1230, 625 × 880, 450 × 625, 330 × 450, 240 × 330, 165 × 240. ஸ்பெஷல் எலாங்கேட்டட் சீரீஸ்னால் நம்ம A3 சைஸை 3 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணுறது மூலமா ஸ்பெஷல் எலாங்கேட்டட் சீரீஸ் வருது. A3 × 3 டைம்ஸ், A3 × 4 டைம்ஸ், A4 × 3, A4 × 4, A4 × 5. A3 × 3 டைம்ஸ் பண்ணுறப்ப 420 × 891. You should multiply the A2 size 297 × 3 டைம்ஸ். A3 × 3 மீன்ஸ் A3ஓட சைஸ் இங்கே என்ன இருக்குது, ட்ரிம்டு சைஸ் 297. 297 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 891 வரும். அதுதான் ஸ்பெஷல் எலாங்கேட்டட் சீரீஸ். 420 × 891, A3 × 4, 420 × 1189. இந்த மாதிரி வராது. நெக்ஸ்ட் எக்ஸப்ஷனல் எலாங்கேட்டட் சீரீஸ். A0 × 2, A0 × 3, A1 × 3, A1 × 4, A2 × 3, 4, 5, A3 × 5, 6, 7, A4 × 6, 7, 8, 9. இந்த ஷீட்ஸோட இத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு எக்ஸப்ஷனல் எலாங்கேட்டட் சீரீஸ் வருது அண்ட் ஸ்பெஷல் எலாங்கேட்டட் சீரீஸ் வருது. நான் சொன்னதான் சொல்லியிருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட்டு A4 × 3 மீன்ஸ் த லென்த் ஆஃப் த A4 சைஸ் இஸ் retained and the other side is 3 times the width of the A4. Therefore A4 × 3 is equal to 297 × 630.
எப்படி 630 வருதுன்னா A4 into 3 times பண்ணும். A4ஓட வேல்யூ வந்து 210. trimmed size of A4 வந்து 210 into 3 times மல்டிப்ளை பண்ணுறப்ப 630 வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பேப்பர்ஸ்லாம் எப்படி இருக்கணும்னா white drawing papers should not become yellow on exposure to atmosphere or used for finished drawings, maps, charts and drawings for photographic reproduction. ஒயிட் ட்ராயிங் பேப்பர்ஸ்லாம் எல்லோ ஆகக்கூடாது. அந்த மாதிரி பேப்பர் நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு அட்மாஸ்பியரில் காமிக்கிறப்ப ஒயிட் பேப்பர்ஸ்லாம் எல்லோ ஆகிடுச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒயிட் ட்ராயிங் பேப்பர்ஸ் which not become yellow on exposure to atmosphere are used for finished drawings, maps, charts and drawings for photographic reproduction. Then for pencil layouts and working drawings, cream color papers are best suited. For layout and working drawings என்ன டைப் ஆஃப் பேப்பர் யூஸ் பண்ணணும்னா க்ரீம் கலர் பேப்பர் யூஸ் பண்ணணும். ஒயிட் ட்ராயிங் பேப்பர்லாம் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒயிட் ட்ராயிங் பேப்பர் வந்து எல்லோ ஆகக்கூடாது அண்ட் எக்ஸ்போஸ் டு அட்மாஸ்பியர். அப்படி அது அட்மாஸ்பியரில் எக்ஸ்போஸ் ஆகிறப்ப ஒயிட் ட்ராயிங் பேப்பர்லாம் எல்லோ கலர் ஆகிடுச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பென்சில் லேஅவுட் ஒர்க்கிங் ட்ராயிங்க்கு க்ரீன் கலர் பேப்பர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். குவாலிட்டியாக ட்ராயிங் பேப்பரோட குவாலிட்டி எப்படி இருக்கணும்னா, the drawing paper should have the sufficient teeth or grain to take the pencil lines and withstand repeated erasings. drawing paper வந்து நம்ம எத்தனை டைம் நம்ம வரைஞ்சி எரேஸ் பண்ணிகிட்டே இருந்தாலுமே அது வந்து அந்த பேப்பர் தாங்கணும், அந்த பேப்பர் டியர் ஆகக்கூடாது. அதுதான் சொல்லியிருக்காங்க sufficient teeth and grain. drawing paper should have the sufficient teeth and grain இருக்கணும் to take the pencil lines and withstand repeated erasings. நம்ம எத்தனை டைம் பென்சில் லைன்ஸ் போட்டாலும் ட்ராயிங் பண்ணிகிட்டே இருந்தாலுமே அந்த எத்தனை டைம் எரேஸ் பண்ணாலுமே அதை விஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த ட்ராயிங் பேப்பரோட குவாலிட்டி இருக்கணும். The backing paper is to be placed on the drawing board before fixing drawing or tracing paper to get uniform lines. Before starting the drawing, the layout should be drawn. நம்ம ட்ராயிங் போர்டில் வரைகிறோன்னா ஒரு பேப்பர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கிங் பேப்பரும் ப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் நாங்கள் அதை ட்ரேஸ் ஆகாது. ஒரு பேப்பர் மேலே நம்ம வரைகிறோன்னா கீழே another பேப்பர் வைக்கணும், அதுதான் சொல்லியிருக்காங்க. The backing paper is to be placed on the drawing board before fixing drawing or tracing paper to get uniform lines. uniform lines வரதுக்காக backing paper கண்டிப்பாக வைக்கணும். backing paper is to be placed on the drawing board before fixing drawing or tracing paper to get uniform lines. uniform lines வரதுக்காக baking paper நம்ம drawing boardலேயே வச்சுட்டா uniform lines வரும். next before starting the drawing the layout should be drawn. ட்ராயிங் வரதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா லேஅவுட் வரைஞ்சிட்டு தான் நம்ம ட்ராயிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் ஒரு 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ராயிங் பேப்பரோட குவாலிட்டி எப்படி இருக்கணும், ஒயிட் ட்ராயிங் பேப்பர் வந்து அட்மாஸ்பியரில் எக்ஸ்போஸ் ஆகிறப்ப எல்லோ ஆகக்கூடாது, அப்படி ஆச்சுன்னா நம்ம அது ஃபினிஷ் ட்ராயிங்க்கு யூஸ் பண்ணிக்கணும். பென்சில் லேஅவுட் ஒர்க்கிங் ட்ராயிங்ஸுக்கு க்ரீன் கலர் பேப்பர் யூஸ் பண்ணணும். ட்ராயிங் பேப்பர் வந்து should have sufficient teeth and grain to withstand repeated erasing to take the lines and repeated erasings. Baking paper is to be placed on the drawing board before fixing drawing or tracing paper to get uniform lines. Before starting the drawing the layout should be drawn. drawing ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக லேஅவுட் வரைஞ்சிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து மெத்தட் ஆஃப் ஃபோல்டிங் ஆஃப் பிரிண்டட் drawing sheets as per BIS SP 46/2003. நம்ம ஹவு டு ஃபோல்ட் த ட்ராயிங் ஷீட்ஸ் அதுதான் நம்ம பார்க்குறோம். நம்ம ட்ராயிங் ஷீட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டோம், வரைஞ்சி முடிச்சுட்டு அதை எப்படி நம்ம பாதுகாக்கலாம், எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம், அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மெத்தட் ஆஃப் ஃபோல்டிங் ஆஃப் பிரிண்டட் ட்ராயிங் ஷீட்ஸ் ஆஸ் பர் BIS SP 46/2003. when drawing sheets நம்மளுக்கு அதிகமாக இருக்குது, more in number, they have to be folded and kept in order to save the trace required for preserving them. நம்ம ட்ராயிங் ஷீட்ஸ்லாம் more in நம்பராக இருக்கிறப்ப அதை நம்ம ஃபோல்ட் பண்ணி ஒரு ஆர்டராக வச்சு நம்ம சேவ் பண்ணிக்கலாம், ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. when the drawings are to be released to the shop floor for reference during manufacturing of a component. அதே மாதிரி நம்ம ஒரு காம்போனண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த காம்போனண்ட்டை தான் நம்ம ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கோன்னா அந்த ட்ராயிங்கை நம்ம ரிலீஸ் பண்ணுறோன்னா when the drawings are released to the shop floor for reference during manufacturing of a component, அந்த மாதிரி ட்ராயிங்ஸை நம்ம ஷாப் ஃப்ளோருக்கு ரிலீஸ் பண்ணிடலாம். எதுக்கு ரிலீஸ் பண்ணலன்னா ஃபார் ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படி சொல்கிறாங்க. 2 பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க இதில். நெக்ஸ்ட்டு
எங்கெங்கெல்லாம் நம்ம ட்ராயிங் ஷீட்ஸ் வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக மேனுஃபேக்சரிங் இடத்துல யூஸ் ஆகுது. ஒரு காம்போனண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னா ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக இந்த ட்ராயிங் ஷீட் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். அது அந்த ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட்ஸ் அப்ளைஸ் டு ஒன்லி த ட்ராயிங்ஸ் which are released for the shop floor for manufacturing of a component. Original drawing will never be taken out of drawing office and they should be kept under safe custody. ரெஃபரன்ஸ் ட்ராயிங் ஷீட்டை தான் நம்ம என்ன பண்ணலாம், மேனுஃபேக்சரிங் ஆஃப் அ காம்போனண்ட்டுக்கு ஒரு காம்போனண்ட் மேனுஃபேக்சரிங் இடத்துல நம்ம ரெஃபரன்ஸ் ட்ராயிங் எடுத்துகிட்டு போய் ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் ஒரிஜினல் ட்ராயிங்கை வந்து will never be taken out of drawing office. ட்ராயிங் ஆஃபீஸ்லேருந்து ஒரிஜினல் ட்ராயிங்கை நம்ம எப்பவுமே எடுக்கக்கூடாது. they should be kept under safe custody. சேஃப் கஸ்டடியில் தான் இருக்கணும் ஒரிஜினல் ட்ராயிங்ஸ்லாம். ஒன்லி த ரெஃபரன்ஸ் ட்ராயிங் ஷீட்ஸை தான் நம்ம வந்து ஒரு காம்போனண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துக்கு ரிலீஸ் பண்ணலாம் ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு. அண்ட் ஒரிஜினல் drawing will never be taken out of drawing office and they should be kept under safe custody. Drawings which are prepared on drawing sheets or transparencies like cloth, polymer, acrylic polymer transparencies should never be folded. அதே போல் நம்ம ட்ராயிங் வந்து ஒரு ட்ரேசிங் ஷீட்ஸ்லையோ ஒரு டிரான்ஸ்பரன்சியான பேப்பரில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோன்னா அதை நம்ம கண்டிப்பாக ஃபோல்ட் பண்ணக்கூடாது. அப்படி ஃபோல்ட் பண்ணால் அது டியர் ஆகிடும், வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, ட்ராயிங்ஸ் which are prepared on drawing sheets or tracing sheets or transparencies like cloth, polymer, acrylic polymer transparencies should never be folded. They should be kept in polythene folder and kept in filling cabinets. அப்போ ஒரு ட்ரேசிங் ஷீட்ஸோ டிரான்ஸ்பரன்சிஸில் வைக்கிறப்ப அதை நம்ம ஃபோல்ட் பண்ணக்கூடாது. அது எப்படி வைக்கணும்னா பாலித்தீன் ஃபோல்டரில் வைக்கணும். பாலித்தீன் ஃபோல்டர் and kept in filling cabinets. Sometimes the blueprints or photocopies of drawings which are released to the shopper are also laminated for extending the life. ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங்ஸ் இதான் அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு while folding the drawings following care to be taken. ட்ராயிங்ஸ் நம்ம ஃபோல்ட் பண்ணுறப்ப என்னென்னலாம் ப்ரிகாஷன்ஸ்லாம் மேக் பண்ணணும் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ட்ராயிங்ஸ் ஃபோல்ட் பண்ணுறப்ப என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் பார்க்கலாம். It is required to fold the drawings as that they should not get defaced, damaged. Drawings should to be folded such that the title block is easily visible to retrieve it and keeping it back. Following is the method of folding printed drawing sheets are recommended by BIS. நம்ம ஃபோல்டிங் த பிரிண்டட் ட்ராயிங் ஷீட்ஸ்லாம் எந்த மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா பிஐஎஸை வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஃபோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன கேர் எடுக்கணும்னா, நம்ம ஒரு ட்ராயிங் ஷீட்ஸை ஃபோல்ட் பண்ணுறோன்னா அது வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட்டு ட்ராயிங் ஷீட் டு பி ஃபோல்டட் as the title block is easily visible to retrieve it and keeping it back. ஒரு ட்ராயிங் ஷீட்டில் கண்டிப்பாக டைட்டில் பிளாக்னு ஒன்று இருக்கும். அது வந்து அந்த டைட்டில் பிளாக் வந்து ஈஸிலி விசிபிள் ஆகிற மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்கணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பேஜில். ஹவு டு ஃபோல்ட் த ட்ராயிங் ஷீட்ஸ். டைட்டில் பிளாக் இருக்குன்னா இங்கே 1 ஃபோல்ட், 2 ஃபோல்ட், 3 ஃபோல்ட், 4 ஃபோல்ட் அப்படி தான் மடிக்கணும். ஒரு ஃபோல்டுக்கு இப்படி சொல்லியிருக்காங்க. டைட்டில் பிளாக் எப்பவுமே இங்கே தான் இருக்கணும். இந்த மாதிரி டைப்பில் தான் நம்ம ஃபோல்ட் பண்ணி ட்ராயிங் ஷீட்ஸை வைக்கணும். டைட்டில் பிளாக் எப்பவுமே ஈஸிலி விசிபிள் டு ரீட்ரைவ் இட் கீப்பிங் இட் பேக். நம்ம எடுத்துகிட்டு திருப்பி அங்கே ஒரு இடத்துல வைக்கணும்னா அது நமக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்ம இதை பார்த்தோன்னே எடுத்துடலாம். ஸோ அதுதான் இந்த சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபாலோயிங் கேர்ஸ் நம்ம எடுக்கணும், ப்ரிகாஷன்ஸ். அது டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணணும். டைட்டில் பிளாக் எப்போவுமே ஈஸிலி விசிபிள் ஆகணும். ஈஸிலி எடுத்துகிட்டு வைக்கிறதுக்காக